ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவகிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 4 மார்ச் 2026 புதன்கிழமை. விசுவாவசு வருடம் மாசி மாதம் 20ஆம் நாள். திதி பிரதமை மாலை 4:49 மணி வரை, பிறகு த்விதியை. நட்சத்திரம் பூரம் காலை 7:38 மணி வரை, பிறகு உத்திரம். யோகம் திருதி காலை 8:52 மணி வரை, அதன்பின் சூலம். கரணம் கௌலவம் மாலை 4:49 மணி வரை, பிறகு சைத்துளை காலை 4:52 மணி வரை, பிறகு கரசை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, பகல் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவகிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கிற நாளுங்க. காலையிலேயே ஒரு நல்ல செய்தி தேடி வரும். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு ஒரு முன்னேற்றம் தெரியும். அரசாங்க தரப்புல இருந்து எதிர்பார்த்த அனுகூலம் கிடைக்கும். உங்களோட துணிச்சலான முடிவுகளுக்கு இன்னைக்கு நல்ல பலன் கிடைக்கும். தொழில் ரீதியா பார்த்தா இன்னைக்கு புது வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட முழு ஒத்துழைப்பு இருக்கும். உங்க திறமைய பாராட்டி ஒரு சின்ன பரிசு அல்லது அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. பண வரவு இன்னைக்கு திருப்தியா இருக்கும். சேமிக்கிற எண்ணம் அதிகமாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். மனைவி அல்லது கணவன் வழியில ஒரு சுபமான செய்தி வந்து சேரும். பிள்ளைகளோட படிப்புல கூடுதல் அக்கறை செலுத்துவீங்க. ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். புத்துணர்ச்சியோட காணப்படுவீங்க. சாயங்கால நேரத்துல ஒரு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 1. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வருமானம் கொட்ட போற நாளுங்க. சுக்கிரனோட அருள் இருக்கிறதால ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. கைக்கு வராதுன்னு நினைச்ச பழைய கடன் பாக்கிகள் இன்னைக்கு வசூலாகும். நகைகள் அல்லது ஆபரணங்கள் வாங்குறதுக்கு இன்னைக்கு ஏத்த நாள். நண்பர்கள் மூலமா ஒரு பெரிய காரியம் இன்னைக்கு நிறைவேறும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலைப்பழு குறைவாயிருக்கும். சக ஊழியர்களோட ஒரு சின்ன சுற்றுலா போறதுக்கான திட்டம் போடுவீங்க. புது வேலை தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல நிறுவனத்துல இருந்து அழைப்பு வரலாம். வங்கியில எதிர்பார்த்த லோன் இன்னைக்கு சாத்தியமாகும். வருமானம் இன்னைக்கு தாராளமா இருக்கும். சேமிக்கிற எண்ணம் அதிகமாகும். குடும்பத்துல ஒற்றுமை கூடும். வீட்டை புதுப்பிக்கிறதுக்கான வேலைகளை தொடங்குவீங்க. வாழ்க்கை துணையோட சின்னதா ஒரு ஷாப்பிங் போயிட்டு வருவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவு தெரியும். மனசுக்கு திருப்தியான சம்பவங்கள் இன்னைக்கு நடக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ராசிநாதன் புதனுக்கு உகந்த நாளுங்கிறதால நீங்க தான் இன்னைக்கு ஹீரோ. உங்க புத்திசாலித்தனத்தால ஒரு சிக்கலான பிரச்சனைய சுலபமா தீர்த்து வைப்பீங்க.
எழுத்துத்துறை மற்றும் பத்திரிகை துறையில இருக்கிறவங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும். வங்கி அல்லது காப்பீட்டுத் துறையில வேலை பார்க்கறவங்களுக்கு இன்னைக்கு பொன்னான நாள். வியாபாரத்துல இன்னைக்கு புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு குறைவா இருக்கும். வருமானம் திருப்தியா இருக்கும். சேமிப்புல இன்னைக்கு ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்துல ஒற்றுமை கூடும். வீட்டை புதுப்பிக்கிறதுக்கான வேலைகளை தொடங்குவீங்க. வாழ்க்கை துணையோட மனச புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பீங்க. பிள்ளைகளோட ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தாலும் கண் சம்பந்தமான சின்ன உபாதைகள் வந்து போகலாம், கவனமாயிருங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 4. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கிற நாளுங்க. சந்திரன் பலமாயிருக்கிறதால உங்க கற்பனை திறன் அதிகமாகும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தொகை இன்னைக்கு உங்க பேங்க் கணக்குக்கு வந்து சேரும். பெண்களுக்கு இன்னைக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் மனசுல இருக்கும். பழைய நண்பர்களை சந்திச்சு மகிழ்வீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகமாயிருக்கும். உணவகத் தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு கல்லா கட்டும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு குறைவாத்தான் இருக்கும். வருமானம் திருப்தியா இருக்கும். சேமிப்புல இன்னைக்கு ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்துல ஒற்றுமை கூடும். வீட்டை புதுப்பிக்கிறதுக்கான வேலைகளை தொடங்குவீங்க. வாழ்க்கை துணையோட சின்னதா ஒரு ஷாப்பிங் போயிட்டு வருவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். நீர்ச்சத்து இருக்கிற உணவுகளை சாப்பிடுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பார்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் முத்துவெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை கூடுற நாளுங்க. சூரிய பகவானோட அருள் இருக்கிறதால நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு கம்பீரம் இருக்கும். அரசாங்கத்துல பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களோட நட்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புதிய பதவிகள் தேடி வர வாய்ப்பிருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் வழக்கத்தை விட அதிகமாயிருக்கும். தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்கள் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிர்வாக தரப்புல ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். பணத்தட்டுப்பாடு இன்னைக்கு இருக்காது. தாராளமா செலவு பண்ணுவீங்க. குடும்பத்துல அமைதி நிலவும். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசி வாங்குவீங்க. பிள்ளைகள் படிப்புல சாதனை படைப்பாங்க, அதை நீங்க கொண்டாடுவீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தாலும் தலைவலி வராம பாத்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க ஒரு ராஜாவை போல வலம் வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டும் நாளுங்க. புதன் பகவான் வலுவா இருக்கிறதால மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். ரொம்ப நாளா ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாம திணறிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சரியான முடிவை எடுப்பீங்க. பணவரவு இன்னைக்கு திருப்தியா இருக்கும். பழைய கடன்களை வசூலிட்ட இன்னைக்கு ஏத்த நாள். தொழில் ரீதியா பார்த்தா புதுசா பங்குதாரர்களை சேர்க்க ஏத்த நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில இருந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்பு பிறக்கும். உங்களை மதிக்காதவங்க கூட இன்னைக்கு உங்களை தேடி வருவாங்க. வெளியூர் பயணங்கள் மூலமா ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்துல ஒற்றுமை கூடும். வாழ்க்கை துணையோட மனச புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பீங்க. பிள்ளைகளோட ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தாலும் செரிமான பிரச்சனை வராம சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கருப்பசாமி. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புது தெம்பு பிறக்க போற நாளுங்க. சுக்கிரனோட அருள் இருக்கிறதால உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும். ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விலையுயர்ந்த பொருளை இன்னைக்கு வாங்கி மகிழ்வீங்க. நண்பர்கள் மூலமா ஒரு பெரிய காரியம் இன்னைக்கு சுலபமா முடியும்.
வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் வழக்கத்தை விட அதிகமா இருக்கும். புதுசா ஏதாவது ஒரு கடையை திறக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு அதுக்கான பூமி பூஜையை தொடங்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஒத்துழைவர்களோட ஒத்துழைப்பு முழுமையா கிடைக்கும். வருமானம் இன்னைக்கு தாராளமா இருக்கும். குடும்பத்துல அந்யோன்யம் கூடும். வீட்ல விசேஷங்கள் நடத்துறதுக்கான பேச்சுவார்த்தை இன்னைக்கு தொடங்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் நீங்கி ஒரு நெருக்கம் கூடும். ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு புது வசந்தம் வீசும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க சிரிச்ச முகத்தோட இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 6, 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியம் கூடுற நாளுங்க. செவ்வாய் பகவானோட அருள் இருக்கிறதால எதையா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு ஒரு தன்னம்பிக்கையோட இன்னைக்கு களமிறங்குவீங்க. நிலம் மற்றும் சொத்து சம்பந்தமான விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு தோள் கொடுப்பாங்க. தொழில்ல இன்னைக்கு அதிரடியான மாற்றங்களை செய்வீங்க. அது லாபத்தை அள்ளித்தரும். கட்டுமான தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட முழு நம்பிக்கை கிடைக்கும். பணவரவு இன்னைக்கு சீரா இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமை நிலவும். பிள்ளைகள் படிப்புல முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கை துணையோட மனசு விட்டு பேசுவீங்க. அது ஒரு பெரிய பாரத்தை குறைக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு புது வசந்தம் வீசும். குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகன். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 6. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயங்களே, இன்னைக்கு உங்களுக்கு பொன்னான நாளுங்க. குரு பகவானோட அருள் இருக்கிறதால நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு பெரிய பலனை தரும். ஆன்மீக பெரியவர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளா தடைப்பட்டு இருந்த சுப காரியங்கள் இன்னைக்கு கைகூடி வரும். பணத்தட்டுப்பாடு நீங்கி சேமிப்பு உயரும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் அபரிமிதமா இருக்கும். புதுசா ஏதாவது ஒரு கடையை திறக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு அதுக்கான வேலையை தொடங்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட முழு நம்பிக்கை கிடைக்கும். பணவரவு இன்னைக்கு சீரா இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமை நிலவும். பிள்ளைகள் படிப்புல முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கை துணையோட மனசு விட்டு பேசுவீங்க. அது ஒரு பெரிய பாரத்தை குறைக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு புது வசந்தம் வீசும். குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப விசேஷம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் பொன் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் கூடுற நாளுங்க. வேலை விஷயமா திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உழைப்புக்கு ஏத்த பலன் இன்னைக்கு தாமதமானாலும் நிச்சயம் கிடைக்கும். இரும்பு, எண்ணெய் மற்றும் ஹார்ட்வேர் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு கல்லா கட்டும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகமா இருக்கும். ஆனா சளைக்காம செஞ்சு முடிப்பீங்க. நிர்வாக தரப்புல உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல பொறுமையா கையாள்றது நல்லது. பணவரவு நிதானமா தான் இருக்கும். செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குடும்பத்துல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சு நடந்துப்பீங்க. வீட்ல பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியம் சீரா இருக்கும். ஆனாலும் சரியான நேரத்துக்கு தூங்க பழகுங்க. ராத்திரி நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கரிநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாளுங்க. அதனால நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். காலையில எழுந்ததிலிருந்தே ஒரு சின்ன குழப்பம் மனசுல இருக்கும். முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு எடுக்காம நாளைக்கு தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. யாருக்காகவும் இன்னைக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு வரவு செலவுல ரொம்ப கவனமா இருக்கணும். புதுசா யாரையும் நம்பி பெரிய தொகையை கடனா கொடுக்காதீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது வார்த்தையில நிதானம் தேவை. அவங்க ஏதாவது சொன்னா எதிர்த்து பேசாம அமைதியா கேட்டுக்கோங்க.
குடும்பத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகலாம். நீங்க தான் விட்டு கொடுத்து போகணும். வண்டி வாகனத்துல போகும்போது வேகம் வேண்டாம், நிதானம் தான் பாதுகாப்பு. இறை வழிபாடு மட்டும்தான் இன்னைக்கு உங்களுக்கு துணை. சாயங்கால நேரத்துல ஒரு விளக்கேத்தி விநாயகரை வணங்குங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆன்மீகமான நாளுங்க. மனசுல இருக்கிற கவலைகளெல்லாம் நீங்கி ஒரு அமைதி கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போறது அல்லது ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போறதுன்னு திட்டம் போடுவீங்க. பெரியவங்களோட ஆசி உங்களுக்கு இன்னைக்கு பரிபூரணமா இருக்கு. தடைப்பட்ட வேலைகளெல்லாம் இன்னைக்கு தானா நடக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நிதானமான வளர்ச்சி இருக்கும். புதுசா ஏதாவது ஒரு வித்தைய கத்துக்கணும்னு ஆர்வம் காட்டுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில ஒரு தெளிவு பிறக்கும். வரப்போற நாட்களுக்கான திட்டங்களை இன்னைக்கே போட்டு முடிச்சிடுவீங்க. பணவரவு இன்னைக்கு சீரா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும். பிள்ளைகள் படிப்புல முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கை துணையோட மனசு விட்டு பேசுவீங்க. அது ஒரு பெரிய பாரத்தை குறைக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ராகவேந்திரர். அதிர்ஷ்ட நிறம் எலுமிச்சை மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.